ப்ளீஸ் மீனுக்குட்டி 10 லட்சம் அதுக்கு வச்சு நான் திட்டேன். என்னன்னு திட்ட? போடா நாயே, அறிவு கட்டவனே அப்படி திட்டேன். ஐயோ, என்னால அப்படிலாம் திட்ட முடியாது. உன்னால முடியும் மீனுக்குட்டி. கம் ஆன் வெரி குட். சரி குட். போங்கங்க. நாய்ங்கங்க. அறிவு கெட்டவங்கங்க. போதுமா? உலகத்துல இவ்வளவு மரியாதை திட்டு நான் பார்த்ததே கிடையாது. சாரிங்க. எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் திட்டிக்கிற மாதிரி தெரியல. பேசாம கொஞ்சர போட்டி வச்சனா இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க. கொஞ்சர போட்டியா? எப்படி கொஞ்சர போற? தம்பி கொஞ்சரதெல்லாம் இங்க இல்ல தம்பி, போங்க. இத ஓரமா உட்கார்ந்து பண்ணுங்க, போங்க. வா மீனுக்குட்டி, அவரே சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்க போற திட்ட போற ஜோடி யாருன்னா, என்னடா அவங்க திட்ட போறன்னு பாக்குறீங்களா? எப்படியும் திட்டி தான் போறாங்க. ஐ மீன் இவங்க இவரை திட்ட தான் போறாங்க. அந்த ஜோடி யாருன்னு பார்த்தோம்னா கார்த்திக் தாரணி. ஸோ மேடம் நீங்க இப்போ வந்து சாரை திட்டணும். சார் நீங்க கோவப்படக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? ரெடி ஸ்டார்ட் நவ. தாரணி திட்டுமா? நான் எப்படிங்க உங்களை திட்டுவேன்? பரவாயில்ல தாரணி, திட்டு. போங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. தாரணி நீ என்ன திட்ட மாட்டேன்னு தெரியும், பரவாயில்ல திட்டு. எல்லாரும் முன்னாடி உங்களை எப்படி திட்டுறது? அடடா, என்ன ஒரு அருமையான ஒரு காதல் ஜோடி, பாச பிணைப்பு. பரவாயில்ல திட்டுமா. எல்லாரும் இருக்காங்க, எப்படிங்க திட்டுறது? ஆஹா, இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். எத்தனை நாள் நம்மள கை நீட்டி அடிக்க வந்திருப்பாரு, அப்பா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. தாரணி திட்டுமா. ஒரே ஒரு கடை முண்டும் அப்பாவி மாதிரி பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் படிச்சிருக்கியா படிக்கலையா? ஏய் உனக்கெல்லாம் எதுக்குடா மீச? ஏய் பாரு அப்புறம். என்ன மாதிரி திட்டுற? சொல்லி வை. ஐயோ விடுங்க. ஏய் மரியாதை பேசுறீங்க, அடிச்சுடுவேன் பாத்தா. சார் சார் இது போட்டி சார். விட்டா நீங்க போட்டியை கட்டுறீங்க போல இருக்கே. போய் உட்காருங்க சார், போங்க. போயா. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அடுத்ததாக உகாண்டா அதிபரும் ஊர்மிளாவும். வாங்க வாங்க. கமான் டெக்ஸா. ரெடி ஸ்டார்ட். திட்டுங்க. ए बदमाश बफलो, तुमको मैंने पकड़ दिया ना, मेरे को अच्छा दिखता है। तुमको कितना अच्छा सिलसिला दिया ना, समझा? तुमको रणवीर जैसे मैंने पहले ही बॉस நீங்க திட்டுற அளவுக்கு இல்ல பாஸ். तुमका बाप एक फ्रॉड है, तुमका नानी भी एक फ्रॉड है. சார் உங்க பாட்டி திட்டுறாங்க சார். ஐயோ பாட்டி. फ्रॉड சார் செத்து போன உங்க தாத்தாவை தோண்டி எடுத்து देश திட்டுறாங்க. पंक्चुअल तू सब क्या நோ தேசா, நோ தேசா, நோ. என்ன நீங்க இந்த மாதிரி கோவப்படுறீங்க? இவரு கோவப்பட்டதுனால இந்த போட்டியில இவரு தோத்து போறாருன்னு அறிவிச்சு இவரை போய் ஓரமா உட்கார சொல்றோம். எங்க அந்த பக்கம் எங்க வாங்கி கட்டிக்கிட்டா பாஸ் அவ பக்கத்துல உட்கார பயமா இருக்கு பாஸ். நான் அப்படி ஓரமா உட்கார்ந்துக்கிறேன் பாஸ். நான் திட்டணும்னு நினைச்சேன், அந்த பொண்ணு திட்டுற. பேசாம போய் உட்காரியா பாஸ். நான் அப்படியே உட்கார்ந்துக்கிறேன். ஆயா தேசா சூப்பர். அடுத்தது சிவா நித்யா ஜோடி. வாங்க. ஐயோ வாங்க பாஸ் போலாம். வாமா வா போலாம். ரெடி ஸ்டார்ட் நவ.
பாஸ் பாஸ் இப்போ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பாஸ். சக்தி மேடம் கை காலில் விழுந்து ஆபீஸ் கூட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க திட்டுங்க. இப்போ மட்டும் பல்ல கடிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பாஸ். 10 லட்சம் பாஸ், 10 லட்சம் போயா. பாஸ். உகாண்டா அதிபர் மேடம் disturb மேடம் பண்ணாதீங்க. மேடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், பாஸை கொஞ்சம் பார்த்து திட்டுங்க. நீங்க ரொம்ப திட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, பாஸ் டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் 10 லட்சம் போயிடும். ப்ளீஸ் மேடம், எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். ஏய் மூட்டு போடா. மூடிட்டு போடாவா? இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உகாண்டா அதிபரை மூடிக்கிட்டு போலான்ட்டாங்க. இப்போ இங்கே ஆரம்பிக்க போறாங்க. உட்காருங்க சார், டிஸ்டர்ப் பண்ணாம உட்காருங்க. ஸ்டார்ட் மேடம். எத்தனை நாள் ஆபீஸ்ல என்னை கண்டபடி திட்டிருப்பேன். இன்னைக்கு தான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீலாம் ஒரு மனுஷனா? என்ன லுக்கு? உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஆபீஸ் வந்தாலும் அங்கேயும் என்ன கத்துவ? உனக்கு என்ன ஆனாலும் என்னைய திட்டிட்டு இருப்ப. உன்னை சாப்பிட சொல்லி கூப்பிட்டாலும் அதுக்கு என்ன திட்டுவ? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏய், சரவணன், என்ன நீ என்ன சொல்றாங்க? பெரிய இவனா? சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற? இவ்வளவு அசிங்கமா திட்டிட்டு இருக்க, சிரிச்சிட்டு இருக்க. ஐயோ. அவ்வளவுதானா? சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னாச்சு என்ன இவனுக்கு? மேடம் பாட்டுட்டீங்க? திட்டுங்க கமான். ஏன் வார்த்தைகள் இல்லையா உங்கள்ட்ட? என்னாச்சு? நிப்பாட்டிட்ட. கமான். பாஸ் பாஸ் ஜகஜால கில்லாடி பாஸ். நீங்க பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருட்டாயிடுச்சு நினைச்சுக்குமா, அந்த மாதிரி இருக்கு பாஸ் நீங்க பண்ணது. நீ என்ன சொல்றன்னு எனக்கு கேட்கல. நீ மூடிட்டு போறியா? பார்த்தா இவர்தான் வந்து வாழும் தெய்வம் வாழும் கடவுள் அப்படின்ற அவார்டு வாங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா திட்டி தீர்த்து திட்டத்துக்கு வேற வார்த்தையே இல்லைன்னு தேடிட்டு இருக்கும் பொழுது மகான் மாதிரி இந்த தெய்வம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. வேற வழியே இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா திட்டுனீங்க. கீப் இட் அப். பஞ்சு இவ்வளோ திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் சிரிக்கிறான். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போற போட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டப் ஸ்மாஷ். அதாவது ஒரு காதல் லவ் டைலாக் அங்க பிளே ஆயிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இங்க நீங்க நடிக்கணும். ஸோ நடிப்பு திறமை உள்ள நம்ம போட்டியாளர்கள் இந்த ஜோடிகளில் யாருன்னு பார்ப்போம். இதுக்கு செட் ஆகுறது நமது உகாண்டா அதிபர் அவர்களை மேடை கழிக்கிறோம். வாங்க. ரெடியா சார்? ஓகே சார். டைலாக் சார். சொன்னால்தான் காதலான்னு பாடுனீங்க. சொன்னாதானே சார் காதலு? சொன்னாலும் காதல் தான், சொல்லாட்டாலும் காதல் தான். எப்படி சார்? கேட்டீங்க பாத்தீங்களா மணி சத்தம்? அடிச்சாதான் மணி ஒலிக்கும், அடிக்காட்டா அது ஒலிக்காது. என்ன ஒண்ணு, ஒலிச்சாலும் அது மணிதான், ஒலிக்காட்டாலும் அது மணிதான். அது மாதிரி உன்னதான் விரும்புகிறேன்னு உதடு ஒலிச்சாலும் அது காதல் தான். ஒண்ணுமே சொல்லாம உள்ள ஒலிச்சாலும் அது காதல் தான். சொல்லாத காதல் வெளியே தெரியாதே. தெரியப்படுத்துறதுக்கு அது ஒண்ணு தேர்தல் சின்ன இல்லை. அந்த தேர்தலில் கூட விளம்பரப்படுத்தாதானே வெற்றி பெற முடியும். விளம்பரப்படுத்தி தோல்வி கண்டவனும் இருக்கான், விளம்பரப்படுத்தாமலே ஜெயிச்சவனும் இருக்கானே. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் ஏசுநாதரே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது இரக்க குணம் உள்ளவங்களுக்கு. ஐ மீன் தட்டுனா இறங்கி வரவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு படி இறங்கி வரவங்களுக்கு. சபாஷ். ஆமா சார், சில நேரத்துல இதே தட்டினா கூட சில பேர் மனசு திறக்கிறதே இல்லை. தட்டி பார்த்துட்டு திறக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட தட்டாமலே நிக்கிறதே மேல். என்ன ஒண்ணு, இப்படி தட்டாமலே இருக்கும்போது என்னடா இந்த ஆளு வந்து மனத்தை தட்டுறதே இல்லைன்னு ஒரு பொண்ணோட உள்ளத்துல போய் ஒரு உணர்வு தட்ட ஆரம்பிச்சா அதுவும் கூட காதல் தான். சூப்பர். நான் வந்து நம்ம உகாண்டா அதிபர் ரன்பீர் என்ன நினைச்சேன். ஆனா அவர் வந்து டைலாக்ல வந்து சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. சோ அடுத்த ஜோடி எது யாருங்கிறத பார்ப்போம். உட்காருங்க தலைவரே. மாதிரியே கலக்கிட்டாரு. அடுத்த ஜோடி நமது உகாண்டா அதிபரை தொடர்ந்து சுந்தர் மீனாட்சி. கை தட்டுங்க. வாங்க. டைலாக். சோ காதல்ல தோல்வி அடைஞ்சா அவங்களே நினைச்சு உருகிட்டு இருக்கணும், வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படித்தானே? தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறுபடியும் அதை மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. லவ் ஃபெயிலியர் ஆன எத்தனையோ பேர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலையா? இருக்காங்க, ஆனா அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்களான்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? எங்க லவ் ஃபெயிலியரை வேற கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க ஒவ்வொருத்தர் நெஞ்சும் தொட்டு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
என் மனசுல அந்த பழைய காதல் இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நிச்சயம் முடியாதுங்க. 100 வருஷம் ஆனாலும் எங்கோ ஒரு மூலையில அந்த முதல் காதல் வந்து ஞாபகப்படுத்திட்டு தாங்க இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஒன் சைடு லவ்வுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே. ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது, ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல? வாஸ்தவம் தாங்க. ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டுவேங்க பார்க்கலாம், முடியாது. அது மாதிரிதாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரிதாங்க என் காதலும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது சுந்தர் வந்து ரொம்ப அழகா பேசி இதுக்கு போய் அழற. நிஜமாவே வந்து இவங்களை அழ வச்சிட்டாரு. ஒரு அழகான ஒரு நடிப்பு. தேங்க்யூ சுந்தர். அடுத்த நம்ம பார்க்க போற ஜோடி நம்முடைய காதல் வசனத்துக்கு அழகா பேசி நடிக்கிறதுக்காக சிவா மற்றும் நித்யா. பாஸ் வாங்க. வாங்க. டயலாக். பாஸ் 10 லட்சம் 10 லட்சம். சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு. நான் ஒண்ணு விரும்பல, அழகா இருக்க நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. சூப்பரா பேசி பின்னிட்டீங்க பாஸ், சூப்பர். 10 லட்சம் நமக்கு தான். கண்டினியூ கண்டினியூ. வேற பேர் என்ன? கார்த்திக். கார்த்திக், நீ பணக்காரனா? கிளாஸ்ல லாஸ்டா அடிக்கடி ஃபெயில் ஆவியா? ஏன்னா பணக்கார பசங்க தான் இந்த மாதிரி முட்டாத்தனமா எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணுங்க பிளான் சுத்துவாங்க. ஐயா ஹேய், ஏய் சூப்பர் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்முடைய காதல் ஜோடிகளை டான்ஸ் ஆட வைக்க போறோம். முதல்ல காதல் டைலாக் கொடுத்து பேச வச்சோம். இப்போ வந்து காதல் பாடல்களை கொடுத்து உகாண்ட அதிபரை நல்லா கேளுங்க. காதல் பாடல்களை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ரொமான்ஸ் ரசத்தை புழிய போற முதல் ஜோடி யாருன்னு பார்த்தா வழக்கம் போல முதல்ல மூக்கண வச்சுட்டு வருது நம்ம. கமான். ஏய் எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி ஆகணும். நீ வா. சொல்றதுக்கு மட்டும் நீங்க தான் வருவீங்கன்னு தெரியும், பேர் சொல்ல வேண்டியதில்லை. வாங்க. இதோ இவர்களுக்கான காதல் பாடல். சாங் ப்ளீஸ். உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல யாரும் இல்ல. வாக்குப்பட கிடைச்சா விருமாண்டி சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி. சாதி சனம் எல்லாம் அவன் தாண்டி கேட்டு வரம் உடனே தந்தான். என்னை விட உன்னை சரி வர புரிஞ்சுக்க யாரும் இல்ல எவளும் இல்ல. உன்னை விட என்னை விட
டேய் சுந்தர் சூப்பர்ரா. தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் சார். எப்படி சார் எல்லாருமே காதல் பழத்தை புழிஞ்சு விடுவாங்க, நீங்க ஆறாவே ஓட விடுறீங்களே சார். இவ்வளவு நல்லா ஆடின உங்களுக்கு எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே சார். நீங்க வந்து சூப்பரா ஆடி என்ன ஃபீல் பண்ண வச்சதுக்காக இன்னும் ரொமான்டிக் சாங் உங்களுக்கு கொடுத்து ஆட சொல்ல போறோம் சார். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக இன்னொரு ஆடுங்க சார். எல்லாரும் கைத்தட்டுங்க. சாங் ப்ளீஸ். வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி வாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. பொண்டாட்டே அடி நீ தானே என் ஸ்வீட்டே, ஐ லவ் யூ டில் யுவர் பார்ட்டி, தேவையில்லவ பாட்டி. பொண்டாட்டே அடி நீ தானே என் ஸ்வீட்டே, ஐ லவ் யூ டில் யுவர் பார்ட்டி, தேவையில்லவ பாட்டி. நல்ல கனவன நான் இருப்பேன், ஒரு உத்தமன் நான் நடப்பேன், உன் தொல்லையெல்லாம் பொறுப்பேன், உன் கஷ்டத்தை நான் குறைப்பேன், உன் கண் கலங்க விட மாட்டேன். வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. அடி வாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. மீனுக்குட்டி. சூப்பர் 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 தம்பி வா. சூப்பர்ரா. லக்கிட்ட. அடுத்ததாக நம்ம ஆட வைக்க போற ஜோடி நவரச நாயகன் ஏய் ஒய் ஹலோ சார் கார்த்திக் சார். கார்த்திக் மற்றும் தாரணி. பாஸ் பாஸ் இந்தாங்க பனி, அவங்க மூஞ்சில போடுங்க. கொடு கொடு. என்ன ஏன் மூஞ்சில போடுறாரு? பாருங்க என்ன மாதிரி பாட்டு. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. தாரணி செம்ம செம்ம செம்மண்ணா. அழகான இந்த பாடலுக்கு மிக சிறப்பாக ஆடிருந்த ஜோடி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து வரப்போற ஜோடி சுறுசுறுக்கு பேர் போனது எறும்பு, இங்க இருக்கிறது நம்ம கட்டி கரும்பு. வாட்டர் டேங்க்ல ஓஸ் பைப்பை போட்ட மாதிரி ரெண்டு பேருக்கும் சம ஜோடி பொருத்தம். நமது உகாண்டா அதிபர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தலைவா கமான் கமான். What a cool day sunlight, what a cool day moonlight, ஒன்றாக சேர்ந்து கலர்தானே என் இத்தாண்டா. வா வா வா. அப்பத்தான் பெற்ற கால்பே, இப்பத்தான் செக்க செப்பாப்பே, எப்போதும் பச்சை தாமிரம், இப்போ நான் வெள்ளை தாமிரம்.
சுதியோடு சேர்ந்து ஆடின 2 பேருக்கும் நன்றி வாழ்த்தி விடைபெற்றுக் கொண்டு அடுத்த பாடலுக்கு ஆட வர ஜோடி சிவா நித்யா. வாங்க போலாம். ஏய் நான் வரல. பாஸ் ஏதாவது சின்ன ஸ்டெப் போடுங்க. 10 லட்சம். ஏய் சும்மா இதே சொல்லாத. வா. இந்த பேரை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதோ உங்களுக்கான பாடல். டிக்கெட் 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 ஏய் எடுத்து போயா வா தள்ளியா பாஸ் டிக்கெட் கிடைக்காத. ஏய் போயா. ஏய் ஏறு 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 வா வா படியில் நிக்காத உள்ள வா. வா. நீ போ. ஏய் வா. ஏய் போ. ஏய் போடி. நீ போடா. ஏய் போடி. ஏய் என்ன பண்ற? என்ன பேசிட்டு இருக்க? ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன பண்ணுவ பண்ணு. பார்க்கலாம். உண்மையிலே சண்டை போடுற மாதிரி இருக்கு. இங்க பாரு இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னா சாங்கன்லாம் பார்க்க மாட்டேன். பேச வேண்டாம். என்னடா பண்ணுவ? ஏய் ஏய் அப்படிதான் பேசுறேன். கேப் கரெக்ட்டா ஓவரா